வெல்கம் டு பாவர்ட்டி என்பிசி அகாடமி. டுடே நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். சயின்ஸில் டிஎன்பிசியில் சிலபஸில் ஆசிட் பேஸ் சால்ட், அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். ஸோ சிலபஸ் பேஸ்டு வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3லேருந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் வந்து நடத்தி போட்டிருப்பேன். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இந்த 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஏன்னா அதில் ஆல்ரெடி இருக்கிறது தான் இதில் இருக்கும், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். 8th ஸ்டாண்டர்ட் புக் படிச்சுட்டு வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்த்துக்கோங்க. இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகளை உருவாக்கம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன யூசேஜஸ், அதெல்லாம் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் இதோட பயன்பாடுகள்லாம் என்ன, பிஹெச் பேப்பர், லிட்மஸ் பேப்பர், பிஹெச் அளவீடு, இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னன்னு தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம உடல்ல இருந்தே எடுத்துக்கலாம். நம்ம உடல்லே வந்து நம்ம வளர்ச்சியை மாற்றத்துக்கு உதவக்கூடியதே ஒரு ஆசிட் தான். என்ன ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான். அமிலம் என்பது சேர்மம். இப்போ வந்து அது நீரில் கரையும் போது, ஆசிட் பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் போது எதை கொடுக்கும்னா ஹைட்ரஜன் அயான்ஸை கொடுக்கும். இதே வந்து பேஸ் காரமும் வந்து ஒரு சேர்மம் தான். அதே மாதிரி காரமும் வந்து நீரில் கரையும் போது என்ன கொடுக்கும்னா ஹைட்ராக்சைடு அயான்ஸை கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தது தான், இதில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அமிலமும் காரமும் சேர்ந்துச்சுன்னா நடுநிலை வினையாக்கல் அப்படிங்கிறது, அந்த நடுநிலை வினையாக்கலில் தான் என்ன தரக்கூடியதுன்னா உப்பு மற்றும் நீரை தரக்கூடியது. ஓகேவா? ஆசிட் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்கும். பேஸ் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயான்ஸை கொடுக்கும். ஆசிடும் பேஸும் சேர்ந்து எதை தரக்கூடியது? உப்பு. இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தது. இந்த லெசனில் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமிலங்கள் என்னன்னு பார்த்துருவோம். அமிலங்கள் பார்த்தோன்னா புளிப்புச்சுவை கொண்டது. ஆசிட் அப்படிங்கிற ஆங்கில சொல் வந்து அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலேருந்து நமக்கு கிடைச்சது. ஆசிட் என்ற ஆங்கில சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது, இப்படி கொஷின் கேட்கலாம். லாட்டின் வேர்ட்லேருந்து கிடைச்சது தான் இந்த டேர்ம் அசிடஸ் அப்படிங்கிறது. இதோட பொருள் என்னன்னா புளிப்புச்சுவை கொண்டது. 1884 பார்த்தீங்கன்னா ஸ்வெடன் நாட்டு வேதியியலாளர் வந்து ஸ்வாண்டே அர்ஹீனியஸ், இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்லேயுமே இது கொடுத்துருப்பாங்க. 1884 ஸ்வெடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வாண்டே அர்ஹீனியஸ் வந்து அமிலங்கள், காரங்களை பற்றி ஒரு தியரி வந்து சொல்லியிருப்பார். அவரோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அமிலங்கள் வந்து நீரில் கரையும் பொழுது H+ அயான்ஸும் கொடுக்கும், H3O- அயான்ஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறத அவரோட கூற்றுப்படி. அதே மாதிரி அமிலங்களை வந்து ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யும் பொழுது ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? யார் இதை சொல்லியிருப்பார்? 1884 ஸ்வெடன் நாட்டு வேதியியலாளர் அர்ஹீனியஸ், அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அமிலங்கள் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸையும் கொடுக்கும், H3O- அந்த அயான்ஸையும் கொடுக்கும். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட இதில் கரையும் போது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அயான்ஸை தரவல்லது அப்படின்ட்டு அவர் தான் வந்து அமிலங்களும் காரங்களை பற்றி ஒரு தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து அமிலங்கள்
நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே பார்த்திங்கன்னா அமிலங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஒரு உணவுப் பொருட்களில் என்னென்ன அமிலங்கள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக டிஎன்பிசியில் மேட்ச் த ஃபாலோயிங்கோ எதுலேயோ வந்து இந்த கொஷின் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா என்ன அமிலம் இருக்குன்னா மாலிக் அமிலம். மாலிக் அமிலம் வந்து ஆப்பிளில் இருக்குது. எலும்பிச்சை பழம் பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம். திராட்சை வந்து டர்டாரிக் அமிலம். தக்காளி வந்து அக்சாலிக் அமிலம். வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம். தயிர் வந்து லாட்டிக் அமிலம். ஆரஞ்சு வந்து அஸ்கார்பிக் அமிலம். தேநீர் வந்து டானிக் அமிலம். வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் பார்த்திங்கன்னா நம்ம உடல்லே வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. எறும்பு தேனி கொடுக்கலலாம் இருக்கிறது வந்து ஃபார்மிக் ஆசிடு. ஓகேவா, ஃபார்மிக் அமிலம். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப மார்க் பண்ணி வச்சு படிங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீரில் கரையும் பொழுது எந்த அயான்ஸ் வெளியேறுது? ஹைட்ரஜன் அயான்ஸ் தனியாக வெளியேறுது. குளோரைடு ஹைட்ரஜன் அயான்ஸ் குளோரைடு அயான்ஸை தருது. ஓகேவா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ் குளோரைடு அயான்ஸையும் தரக்கூடியது. எல்லா அமிலங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு அயான்ஸ் தான், ஹைட்ரஜன் அயான்ஸ் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கும், அணுக்களை கொண்டது தான். எல்லா ஹைட்ரஜன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே வந்து அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஹைட்ரஜன் எதுலலாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆனாலே அது ஆசிடுன்னு சொல்ல முடியாது. இப்போ மீத்தேனில் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அமோனியா இதெல்லாம் ஹைட்ரஜன் இருக்குது. பட் இது வந்து நீர் கரைசல் அப்போ ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்காது. அப்போ நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி நோட் பண்ணணுன்னா, இப்போ வந்து மீத்தேனு அமோனியா இதெல்லாம் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு அசர்ஷன் கொஷினில் கேட்கலாம். கூற்று காரணத்தில் கேட்டானா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ இதெல்லாம் புக்கில் படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயான்ஸை தராதது எது? ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கிறது எல்லாமே ஆசிட் ஆகாது. ஓகேவா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கிறது எல்லாமே ஆசிட் ஆகாது. மீத்தேன் அமோனியாலலாம் ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது வந்து நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மீத்தேன் அமோனியா ஹைட்ரஜன் அயான்ஸ் தராது நீரில் கரையும் பொழுது, அதனால இது ஆசிட் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே ஆசிட் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறு வாய்ப்பாடுகள் வந்து கொடுத்துருக்கு. இப்போ அசிட்டிக் ஆசிட்னா அதோட கெமிக்கல் ஃபார்மில் எப்படி எழுதுவாங்க? CH3COH. ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் உருவாகுது, அசிட்டிக்கை தனியாக எடுப்பாங்க. ஸோ இடர்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஒன்று தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதே வந்து ஃபார்மிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மில் HCOOH. இதில் ஹைட்ரஜன் அயான்ஸை தனித்து பிரித்து எடுத்தா இதுலேயுமே இடப்பெயர்ச்சி வந்து ஒன்று தான். நைட்ரிக் அமிலத்துலேயுமே HNO3 கெமிக்கல் ஃபார்முலா H+ அயான்ஸ் தனியாக பிரிச்சிட்டோன்னா நைட்ரேட் அப்படிங்கிறது வரும். இதுலேயுமே ஒன்று இடப்பெயர்ச்சி, ஹைட்ரஜன் வந்து ஒன்று தான் இடப்பெயர்ந்திருக்கு. சல்ஃபியூரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா H2SO4 கெமிக்கல் ஃபார்மில் H+ அயான்ஸ் எடுத்தோன்னா சல்ஃபேட். இங்கே வந்து 2 அயான்ஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து இடம்பெயர்ச்சி செய்திருக்கு. பாஸ்பரிக் அமிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா H3PO4 ஒரு ஹைட்ரஜன் அயான்ஸ் எடுத்துட்டோன்னா மிச்சம் 3 அயான்ஸ் வந்து இங்கே இடப்பெயர்ச்சி ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து இடப்பெயர்ச்சி செஞ்சுருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், அதே மாதிரி எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸும் இதில் வந்து இடப்பெயர்ச்சி செய்திருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கலாம். டேபிளர் காலம் எல்லாமே முக்கியம்தான். சரி, இப்போ ஆசிட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அமிலங்களோட வகைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து மூலங்கள் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள்னு 2ஆக பிரிக்கப்படுது. இப்போ தாவரம் இந்த விலங்குகள்கிட்ட வர்றது எல்லாமே வந்து கரிம அமிலங்கள். கனிம அமிலங்கள்னால் வந்து இந்த மினரல்ஸ், ராக்ஸ், அதாவது பாறைகள் மற்றும்
கனிம பொருள்லேருந்து பெறதுலாம் வந்து கனிம அமிலங்கள். இப்போ கரிம அமிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், அதாவது HCOOH, CH3COOH, இது வந்து அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. கனிம அமிலங்கள் அப்படின்னா பாறைகளில் இந்த மாதிரி கனிம பொருள்லேருந்து எடுக்கப்படுறது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் நைட்ரேட், ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து கனிம அமிலங்களில் சேரக்கூடியது. ஓகேவா? அப்போ பேசிஸ் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கரிம அமிலங்கள், இன்னொன்று கனிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் எதுலேருந்து வருது? இந்த விலங்குகளிலும் தாவரங்கள்லேருந்து எடுக்கப்படுறது. கனிம அமிலங்கள் வந்து பாறைகள் மற்றும் கனிம பொருள்லேருந்து எடுக்கப்படுறது. இப்போ காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா ஒற்றை காரத்துவம் அமிலம்னா என்ன? அதாவது நீர் கரைசலப்போ ஒரே ஒரு மாலிக்யூல், ஆசிட் மாலிக்யூல், அதாவது ஹைட்ரஜனை தருதுன்னா அது வந்து ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் நைட்ரேட்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். நீர் கரைசலப்போ ஒரே ஒரு மூலக்கூறு உள்ள அமிலம் வந்து ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை காரத்துவ அமிலம்னா என்னென்னா நீர் கரைசலப்போ 2 ஹைட்ரஜன் அயான்ஸை தரக்கூடியது வந்து இரட்டை காரத்துவ அமிலம். ஸோ H2SO4, ஹைட்ரஜன் சல்ஃபேட், ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா? H2SO4, H2CO3. மும்மை காரத்துவ அமிலம்னா அது நீர் கரைசலப்போ அந்த 3 ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து தரக்கூடியது வந்து மும்மை காரத்துவம். இதில் வந்து ஹைட்ரஜன் பாஸ்பேட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கொஷின் கேட்கலான்னா ஹைட்ரஜன் பாஸ்பேட் வந்து ஒற்றை காரத்துவ அமிலமா, இரட்டை காரத்துவ அமிலமா, மும்மை காரத்துவ அமிலமா அப்படின்னு கொடுத்து கூட கேட்கலாம். அதே மாதிரி அயனைசேஷன், பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், அதாவது அயனுறும் அடிப்படையில் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமிலங்கள் அப்படிங்கிறது ஒன்று நீரில் முழுமையாகவே கரையணும், இல்லைன்னா பாதியாக கரையும். ஸோ இந்த மாதிரி முழுமையாகவோ இல்லைன்னா பாதியாக கரையும் போது அந்த ஹைட்ரஜன் அயான்ஸை தரக்கூடியதில். ஸோ அதில் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் 2 விதமாக பிரிப்பாங்க. வலிமை மிகுந்த அமிலங்கள்னால் என்னென்னா நீரில் வலிமை மிகுந்த அமிலங்கள் வந்து நீரில் வந்து முற்றிலும் கரைஞ்சிடும், ஃபுல்லாகவே கரையக்கூடியது வந்து வலிமை மிகுந்த அமிலங்கள். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவாங்க. ஸோ வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்ஷலியாக தான் வந்து நீரில் வந்து கரையும், அயனைஸ் ஆகும். நீரில் வந்து பகுதியாகவே அயனுறும் தன்மை கொண்டது தான் வந்து என்னென்னா வலிமை குறைந்த அமிலங்கள். அப்போ வலிமை குறைந்ததெல்லாம் என்ன? அசிட்டிக் ஆசிட் வந்து வலிமை குறைந்தது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா? அயனைசேஷன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் ஆசிட் வந்து எது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். வீக் ஆசிட் வந்து எது? அசிட்டிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அடிச்சுக்கோங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து வலிமை மிகுந்த அமிலங்களாம், வலிமை குறைந்ததா வலிமை மிகுந்ததான்னு கூட கொஷின் வரும். ஸோ அமிலத்துவம் அப்படிங்கிற பதத்தை வந்து நம்ம டேர்ம் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அந்த காரத்துவம் அப்படிங்கிறது அமிலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், அந்த அணுக்களை வந்து அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்றதுக்கு தான் அந்த காரத்துவம் அப்படிங்கிறத வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். ஸோ இதனால் வந்து அதை டினோட் பண்ணுறது தான் அந்த அமிலத்தில் காரத்துவம்ங்கிற டேர்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இடப்பெயர்ச்சி செய்யுதில்ல, அதற்காக அதை குறிப்பதற்கு தான் அந்த காரத்துவம் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ வெப்பமோ கதிர்வீச்சோ இல்லைன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த மின் இறக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அயனியாதல். ஸோ அயனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஹீட்டோ ரேடியேஷனோ இல்லைன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், எலக்ட்ரிக்கல் இது ஏதோ ஒரு முறையின் மூலம் அந்த அயான்ஸை பிரித்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அயனிகளை பிரித்தெடுப்பது தான் அயனைசேஷன், அயனியாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா செறிவின் அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரு கரைப்பானில் வந்து அமிலம் அதிகமாக கரைந்திருந்ததுன்னா வந்து அது செறிவு மிகு அமிலங்கள்னு சொல்லுவாங்க. நீர்த்த அமிலங்கள்னால்
அந்த அமிலம் அந்த கரைப்பானில் வந்து அமிலம் வந்து குறைவாக இருந்ததுன்னா நீர்த்த அமிலங்கள். சரி, ஆசிடோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்துருவோமா? ஆசிட் புளிப்புச்சுவை கொண்டது, அது தெரிஞ்சது. மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இது வந்து என்ன பண்ணும், நீல நில லிட்மஸ் தாளை வந்து சிவப்பு நிறமாக மாற்றும். இதெல்லாம் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டில் இதோட ஆசிடோட பேசிக் யூசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். புளிப்புச்சுவை கொண்டது, மின்சாரத்தை கடத்தக்கூடியது, ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட் லிட்மஸாக சேஞ்ச் ஆகும்ன்ட்டு. அதே மாதிரி உலோகங்களோட வினை புரியும் போது, மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகும்போது மெக்னீஷியம் ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து என்ன கொடுக்கும், மெக்னீஷியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஜிங்க் ப்ளஸ் 2 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். அதாவது உலோகங்களுடன் மெட்டலோட வினை புரியும் பொழுது ஹைட்ரஜன் வாயுவை தரவல்லது. ஆனால் எந்த உலோகம் வந்து ஹைட்ரஜனோட வினை புரிய ஆசிடோட சேரும் பொழுது ஹைட்ரஜனை வெளியேற்றுறது கிடையாது அப்படின்னு கேட்கலாம் கொஷின். ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், தனியாகவே படித்து வச்சுக்கணும். காப்பரும் கோல்டும் மட்டும்தான் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்ல. இந்த மெட்டல்ஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான்ஸை தராது. ஓகேவா? எந்த உலோகம் வந்து அமிலத்தோட வினை புரியும் பொழுது ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து ஹைட்ரஜனை தராது அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா கோல்டும் காப்பரும் தான். ஏஜி கோல்டு, சியு வந்து காப்பர். இது ரெண்டுமே வந்து ஆசிடில் வந்து ரியாக்ட் ஆகும்போது எதை தராது, ஹைட்ரஜனை தராது. இது குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டல் பைகார்பனேட்ஸோட ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது கிடைக்கிறது வந்து என்ன, கார்பன் டை ஆக்சைடு வந்து தரும். ஓகேவா? அதற்கான கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆசிட் வந்து மெட்டல் பைகார்பனேட்ஸோட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். அதே வந்து ஆசிட் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸோட ரியாக்ட் ஆகும்போது உப்பு நீரும் தான் கிடைக்கும். இதில் நீங்கள் என்ன குறிப்பாக பார்த்து வச்சுக்கணும், எதோட ரியாக்ட் ஆகும்போது எது ரிசல்ட்டாக கிடைக்குது அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆசிட் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸோட ரியாக்ட் ஆகும்போது கிடைக்கிறது உப்பும் நீரும் தான். அதே மாதிரி காரங்களுடன் வினை புரியும் போது உப்பு நீரும் கிடைக்கிறது. அதுதான் வந்து நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லப்படுது. நடுநிலையாக்கல் வினைனா ஆசிடும் பேஸும் சேரும்போது கிடைக்கிறது உப்பு நீரும் இல்லை, அதுதான் நடுநிலையாக்கல் வினை. சாரி, அமிலங்களோட பண்புகள் தான் பார்த்தோம் இது வரையும், கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ தான் அதோட யூசஸ் பார்க்க போகிறோம். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. வேதிப்பொருட்களின் அரசன் யார், சல்ஃபியூரிக் ஆசிட் தான். ஓகேவா? இது வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் பேட்டரிஸ்லாம் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, வாகனங்களுக்கான மின்கலத்தில் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் பயன்படுது. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன, நம்ம உடலில் உணவு செரிமானத்துக்கு பயன்படுது. அதே மாதிரி இந்த கழிவறைகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பயன்படுது. சிட்ரிக் ஆசிட் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம உணவுப் பொருட்களை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு, அதே மாதிரி நுரைத்து பொங்கும் உப்பு வந்து தயாரிக்கிறதுக்கும், நம்மளோட ஃபுட்ஸ் அதாவது உணவுப் பொருள் எல்லாமே பதப்படுத்துறதுக்கும் உதவுறது தான் இந்த சிட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த உரமாக பயன்படுத்துவாங்க. அமோனியம் நைட்ரேட், இதை இந்த சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் இந்த பெயிண்ட்டுக்கு, அதே மாதிரி மருந்து தயாரிக்க இதெல்லாம் வந்து அமோனியம் நைட்ரேட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சாலிக் அமிலம் வந்து எதில் யூஸ் அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஏற்படக்கூடிய அந்த இரும்பு மேங்கனீஸ், அதாவது துருப்பிடிச்சி போகிறதுல அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து அதை சுத்தம் செய்கிறதுக்கு வந்து ஆக்சாலிக் ஆசிட் வச்சு தான் சுத்தம் செய்வாங்க. அதே மாதிரி மர பொருளில் வந்து சில கருப்பு ஏறிடும், அதில் கரைகள்லாம் ஆயிடும், கருப்பு ஏறிடும். இந்த பனி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மரப்பொருட்கள் வந்து அந்த கருப்பு கரைகளெல்லாம் எடுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா தூய்மைப்படுத்துறதுக்காகவுமே வந்து ஆக்சாலிக் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கார்பானிக் அமிலம் வந்து என்னென்னா, இந்த குளிர்பானங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனேட்டட் ஆக்சிட்ஸ் தான் வந்து காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்தப்படுது. டாட்டாரிக் அமிலம் தெரிந்த ரொட்டி சோடா அப்படிம்பாங்க, கிரேப்ஸ்லேயும் இருக்கக்கூடியது. ஸோ எந்தெந்த அமிலங்களுக்கு எது பயன்பாடு அப்படிங்கிறத தனியாக எழுதி வச்சுக்கோங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் வேதிப்பொருளோட அரசன். ஓகேவா?
வாகன மின்கலங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம உணவை செரிமானப்படுத்துறதுக்கும் கழிவறை சுத்தப்படுத்துறதுக்கும் தூய்மைப்படுத்துறதுக்கும் பயன்படுது. நெக்ஸ்ட் என்ன, சிட்ரிக் அமிலம் வந்து உணவை பதப்படுத்துறதுக்கு, அதே மாதிரி அந்த நுரைத்து போன அந்த உப்பை வந்து தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. நைட்ரிக் அமிலம் வந்து உரங்களுக்கு பயன்படுது. அமோனியம் நைட்ரேட் வந்து எதுக்கு, இந்த வண்ணப்பூச்சிகள் சாயம் மருந்துலாம் தயாரிக்கிறதுக்கு அமோனியம் நைட்ரேட் பயன்படுது. ஆக்சாலிக் அமிலம் வந்து குவாஸ் கிறிஸ்டலில் ஏற்படக்கூடிய அந்த இரும்பு மேங்கனீஸ் துரும்புகள்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுது. மரப்பொருளில் ஏற்படக்கூடிய அந்த தூய்மையும் ஏற்படக்கூடிய அந்த கருப்பு கரைகளை வந்து சரி செய்கிறதுக்குமே வந்து ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. கார்பனேட்டட் ஆசிட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, அந்த குளிர்பானங்களில், காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் பயன்படுத்தப்படுது. டாட்டாரிக் அமிலம் வந்து எதுக்கு பயன்படுத்த, ரொட்டி சோடாக்கு சேர்ப்பாங்க. அமில கரைசலில் நீரோட பங்கு என்ன, அதாவது ஆசிட் வந்து நீரில் கரையும் போது அப்போ தான் அதோட பண்புகள் என்ன நமக்கு அறிய முடியும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் அயான்ஸை தருதா, ஸோ அது வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை தரதுனால தான் அந்த ஆசிட்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி கரிம கரைப்பானில் அமிலங்கள் அயன் உருவதில்லை. கரிம கரைப்பான்களில் அயன் உருவதில்லை. கரிம கரைப்பான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தோம்ல, தாவரங்கள் விலங்குகள் வந்து ரியாக்ட் ஆகும்ல, ஸோ அதில் வந்து அயனைசேஷன் நடக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு வந்து இப்போ நீரில் கரைய வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான்ஸை தரும். ஆனால் எத்தனால் வந்து என்னென்னா கரிம கரைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு வந்து கரையும் பொழுது அதில் ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சு அயான்ஸ் தனியாக கிடைக்கும். ஆனால் எத்தனாலோட நீங்கள் சேர்த்து கரைக்க ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது அது அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் நிகழாது, ஏன்னா அயன் உறாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீரில் கரையும் போது தான் அது ஹைட்ரஜன் அயான்ஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நீரில் கரையும் போது அயனைசேஷன் நடக்குது. எத்தனால் இந்த மாதிரி இதில் ரியாக்ட் அந்த கரிம பொருட்களில் கரையும் பொழுது இது எந்த ஒரு மாற்றமும் நிகழாது, அயன் உருவதில்லை. இதை தான் அடிப்படை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜ திரவகம் வந்து இந்த தங்கம் வெள்ளியிலலாம் மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் நைட்ரேட்டு, அதாவது தங்கம் வெள்ளி மட்டுமே ஹைட்ரோக்ளோரிக் உடன் வினைப்பு, அதாவது தங்கம் வெள்ளியிலலாம் வந்து இந்த ரெண்டு ஆசிட்ஸுமே ரியாக்ட் பண்ணாது. அது ரெண்டு ஆசிட் எது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஹைட்ரஜன் நைட்ரேட்டும் வெள்ளிலையும் தங்கத்தோடையும் ரியாக்ட் ஆகாது. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வந்து தங்கத்தை கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதோட ரியாக்ட் தான் ஆகாது தவிர அதை கரைக்கக்கூடிய திறன் இதுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, திரவகம்னா என்ன, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஹைட்ரஜன் நைட்ரேட்டும் கோல்டோடையும் சில்வரோடையும் ரியாக்ட் ஆகாது, ஆனால் அதை கரைக்கக்கூடிய திறன் இதுக்கு உண்டு. அதை தான் இதை திரவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து திரவகத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு 3 பங்கு இருக்கும், நைட்ரிக் ஆசிடுக்கு 1 பங்கு தான் இருக்கும். இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இதோட இது வந்து என்னென்னா அதிகமாக இந்த தங்கம் போன்ற இதெல்லாம் வந்து அரிமானம் செய்யக்கூடிய தான் இது. திரவகம் அப்படிங்கிற சொல் எதுலேருந்து வந்தது, அதே தான் ஆசிடஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழியிலேருந்து தான் நமக்கு வந்தது. அதே மாதிரி திரவகம்ங்கிறதும் லத்தீன் மொழியிலேருந்து தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட பொருள் வந்து என்னென்னா திரவத்தின் அரசன். திரவகம்னா திரவத்தின் அரசன், அதனால தான் திரவகம் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. ஸோ இது ரொம்பவே கெப்பாசிட்டி அதிகம், இதோட ஆற்றல் வந்து அதிகம், பவர் அதிகம். திராவகம் மிக உன்னதமான நிலையில் இந்த தங்கம், பிளாட்டினம்மு, பெல்லேடியம் இந்த உலோகங்கள்லாம் கரைக்கக்கூடியது, அதோட ரியாக்ட் பண்ணாது, கரைக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக என்ன புரிஞ்சிக்கணுன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஹைட்ரஜன் நைட்ரேட்டும் தங்கம், இந்த வெள்ளி, பிளாட்டினம் இதோடலாம் ரியாக்ட் ஆகாது. ஆனால் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஹைட்ரஜன் நைட்ரேட்டும்
தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், பெல்லேடியம் இதெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக இதுக்கு இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து கரைச்சி கொண்டு வரக்கூடிய திறன் பெற்றது தான் இதெல்லாம். அதில் வந்து 3 பங்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கும் 1 பங்கு நைட்ரிக் ஆக்சைடும் இருக்கும். இதை தான் வந்து ராஜ திராவாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லத்தீன் மொழியிலேருந்து நமக்கு கிடைத்தது. ஸோ இதோட பொருள் என்னென்னா திரவங்களின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எந்தெந்த உலோகங்கள்லாம் கரைக்கக்கூடியது அப்படின்னா பெல்லேடியம், பிளாட்டினம், தங்கம் இதெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய திறன் அதிகமாக கொண்டது. வேதியியல் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. அதான் 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், 1 பங்கு ஹைட்ரஜன் நைட்ரேட். ஓகேவா? நீரில் கரையக்கூடிய திறன் இருக்கா? நீரில் கரையக்கூடியது தான். ஸோ அதோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பயன் என்னென்னா தங்கம், பிளாட்டினம் இந்த உலோகங்கள்லாம் கரைக்கிறதுக்கு தான் இதோட பயனே. ராஜ திராவாகம் வந்து தங்கம் மற்றும் பிளாட்டினம், பெல்லேடியம் இதெல்லாம் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதே மாதிரி தங்கத்தை சுத்தம் செய்யணுனாலும் சுத்திகரிக்கணும்னாலும் ரீசைக்கிள் பண்ணுறனாலுமே இது பயன்படுது. 2 யூசேஜ் தான். ஒன்று தங்கம், பிளாட்டினம், பெல்லேடியம் இதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு பயன்படுது. 2வது சுத்தம் செய்கிறதுக்கும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்படுது. இப்போ ஆசிட்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேஸ் பார்ப்போம். அர்ஹீனியஸோட கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா எப்படி ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸில் கரையும் சொன்னது மாதிரி பேஸ் வந்து எதில் கரையக்கூடியது? ஹைட்ராக்சைடு அயான்ஸில் கரையக்கூடியது. அதாவது அது ஆசிட் கரையும் பொழுது நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ் தரும்ல, அதே மாதிரி பேஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சைடு அயான்ஸை தரக்கூடியது. ஸோ நீரில் கரையக்கூடிய காரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்வீங்க? அல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் கரையக்கூடிய காரங்கள் எல்லாமே அல்கலி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ காரங்கள் வந்து ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட இதோட கரையும் போது என்ன இது வெளியிடும்னா ஹைட்ராக்சைடு, ஆக்சைடு இல்லைன்னா ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியேற்றும். இதெல்லாம் நம்ம பார்த்ததும். இது ஃபுல்லாக வந்து நீரில் வந்து காரம் வந்து கரையும் போது என்னென்னலாம் வந்து அயனைசேஷன் நம்ம எப்படி ஆசிடுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி. இப்போ கால்சியம் ஆக்சைடு அதோட கெமிக்கல் ஃபார்முலா CaO. ஸோ இப்போ வந்து ஆக்சைடு இது கரையும் பொழுது ஆக்சைடு தனியாக பிரியுதா, கால்சியம் டு பாசிட்டிவ், ஆக்சைடு தனியாக பிரியுது. அப்போ இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஆக்சைடு ஹைட்ராக்சைடு வந்து எத்தனை? 1 தான். அதே மாதிரி சோடியம் ஆக்சைடு பாருங்கள், இதோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Na2O. ஸோ சோடியம் தனியாக பிரியுது, ஆக்சைடு வந்து தனியாக பிரியுது. அப்போ இதுலேயும் இடப்பெயர்ச்சி 1 தான். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா KOH கெமிக்கல் ஃபார்முலா. அயனைசேஷன் ஆகும்போது K பாசிட்டிவ் OH மைனஸ். அப்போ ஹைட்ராக்சைடு வந்து தனியாக பிரியுது. அப்போ ஒரு அயனைசேஷன் இடைப்பெயர்ச்சி வந்து 1 தான் நடக்குது. கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா CaOH2. இதுலேயும் கால்சியம் தனியாக பிரியுது, ஹைட்ராக்சைடு தனியாக. ஸோ இதில் 2 ஹைட்ராக்சைடு அயான்ஸ் வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது. அலுமினியம் ஹைட்ராக்சைலையும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் AlOH3. இது வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ Al3 வந்து அலுமினியம் தனியாக பிரியுது, OH மைனஸ்ங்கிறது அயனைசேஷன் நடக்கும்போது ஹைட்ராக்சைடு தனியாக பிரியுது. அப்போ இங்கே 3 இது வந்து இடப்பெயர்ச்சி ஆகுது. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எல்லா எரிக்காரங்களும் காரங்கள் ஆகும், ஆனால் எல்லா காரங்களும் எரிக்காரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எரிக்காரங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஹைட்ராக்சைடு காரங்கள். அதாவது எல்லா எரிக்காரங்களுமே வந்து காரங்கள் நீங்கள் சொல்லலாம், ஆனால் எல்லா காரங்களுமே எரிக்காரங்கள் சொல்ல முடியாது. இது ஆல்ரெடி நம்ம 8th பார்த்துருக்கோம். எல்லா காரமும் எரிக்காரமும் சொல்ல முடியாது, எல்லா எரிக்காரங்கள் வேணால் காரங்கள்னு சொல்லிக்கலாம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எரிக்காரங்கள், இது வந்து பேஸுன்னு நம்மளால் சொல்ல முடியும் காரம்ன்ட்டு. இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடும் ஜிங்க் ஹைட்ராக்சைடும் வந்து நம்ம போய் எரிக்காரம் சொல்ல முடியாதுல்ல, அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து காரங்களோட வகைகள் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க, 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது ஒற்றை அமிலத்துவ காரம், இரட்டை அமிலத்துவ காரம், உண்மை அமிலத்துவ காரம். எப்படி ஆசிடுக்கு பார்த்தோமே.
ஸோ இப்போ அயனைசேஷன் அந்த நீரில் கரையும் பொழுது ஒரு ஹைட்ராக்சைடு அயான்ஸை தந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை அமிலத்துவ காரம். இரட்டை அமிலத்துவ காரம்னா அந்த நீரில் கரையும் போது 2 ஹைட்ராக்சைடு அயான்ஸை கொடுத்ததுன்னா இரட்டை அமிலத்துவ காரம். மும்மை அமிலத்துவ காரம்னா 3 ஹைட்ராக்சைடு அயான்ஸை கொடுத்ததுன்னா மும்மை அமிலத்துவ காரம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஒற்றை அமிலத்துவம் காரத்துக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இரட்டை அமிலத்துவத்துக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இதே மும்மை அமிலத்துவம்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, ஃபெரஸ் அயன் அது. இப்போ வந்து செறிவின் அடிப்படையில் வந்து செறிவு மிகுந்த காரங்கள் அப்படின்னு அதிக நீர் கரைசல் அப்போ வந்து அதிகமாக காரத்தை கொண்டுள்ளதுன்னா, பேஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது செறிவு மிகு காரங்கள். நீர்த்த காரங்கள்னால் குறைஞ்ச சதவீதம், இந்த நீர் கரைசல் வந்து குறைந்த அளவு காரத்தை கொண்டுள்ளதுன்னா அது வந்து நீர்த்த காரங்கள். அப்படி செறிவு மிகுந்ததுன்னா அதிக சதவீதம் நீர் கரைசலில் இருக்கும், குறைந்த இதுனா நீர்க்கரைசலில் கம்மியாக இருக்கிறது குறைந்த சதவீதம் காரம். ஸோ அயனைசேஷன் அடிப்படையில் எப்படி பிரிப்பாங்கன்னா வலிமை மிகுந்த காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள். ஸோ அதாவது நீர்த்த கரைசல் வந்து முழுமையாக அயனைசேஷன் ஆச்சுன்னா அது வந்து வலிமை மிகுந்த காரங்கள். வலிமை குறைந்த காரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பாதி அளவு மட்டும் பார்ஷலாக வந்து அயனைசேஷன் நடந்ததுன்னா அது வந்து வலிமை குறைந்தது. அப்போ வலிமை மிகுந்த காரங்கள் வந்து என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா ஸ்ட்ராங் ஆசிட். வீக் ஆசிட் வந்து என்னது? அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. எப்படி ஆசிடுக்கு பார்த்தோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் என்ன இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் எதுன்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ் எதுன்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரலாம். இது வந்து ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படின்னு குழப்புற மாதிரி கேள்வி வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஸ்ட்ராங் ஆசிடு. வீக் ஆசிட் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் அமோனியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் வீக் பேஸ். அமிலத்துவம் அப்படின்னா என்ன? ஸோ அதில் எப்படி அதாவது அமிலங்களில் எப்படி காரத்துவத்தை பற்றி அந்த டேர்ம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி தான் அமிலத்துவத்தில் காரம் மூலக்கூறில் இடப்பெற்று அந்த ஹைட்ராக்சைட்ஸ் தொகுதிகளை வந்து டினோட் பண்ணுறதுக்காக அமிலத்துவம் அப்படிங்கிற டேர்ம் வந்து காரத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் என்ன? இது கசப்பு சுவை கொண்டது, ஆல்ரெடி தெரிஞ்சதான். நீர் கரைசலப்போ அந்த சோப்பு வந்து வளவளவு தன்மையை வந்து கொண்டு இருக்கும். இது வந்து என்னென்னா சிவப்பு லிட்டுமஸ் வந்து ப்ளூ லிட்டுமஸ்ஸாக மாறும், நீல நிறமாக மாறும். மின்சாரத்தை கரைத்தக்கூடியது. மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகும்போது உப்பையும் ஹைட்ரஜனையும் தரக்கூடியது. அதே மாதிரி அலோக நான் மெட்டல்ஸோ ஆக்சைட்ஸோட ரியாக்ட் ஆகும்போது உப்பு நீரையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அமிலங்களோட ரியாக்ட் ஆகும்போது உப்பு நீரையும் கொடுக்க போகுது. அது வந்து நடுநிலையாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அமோனியம் உப்பு காரங்களை வந்து அமோனிய வாயு. ஸோ அமோனியம் உப்போடு சேரும் பொழுது அமோனிய வாயு ஒன்று ஏற்படுத்தக்கூடியது. எந்தெந்த ஊலோகம் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேராது? இந்த காப்பரு, கோல்டு, குரோமியம் இது மூணுமே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. ஸோ அங்கே எப்படி நம்ம சொன்னோம், காப்பரும் கோல்டும் சொன்னோம்ல, ஆசிடோட ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து தராது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கோல்டு, இந்த காப்பரு, இந்த குரோமியம் இதெல்லாமே வந்து ஹைட்ராக்சைடு அயான்ஸை தராது ரியாக்ட் பண்ணும் பொழுது. ரியாக்ட் பண்ணாது, இதோட சேர்ந்தே ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்காது. தங்கம், காப்பரு, குரோமியம்லாம் இதோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைட்ஸோட சேர்ந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ இதோட பயன்கள் என்னன்னு பார்த்துருவோமா? காரங்களோட பயன்கள் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுது. இப்போ
கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச எல்லாமே சுண்ணாம்புனாலே நமக்கு தெரிஞ்சது கால்சியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வயிற்று கோளாறுகளை நீக்கிறதுக்கு வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த துணிகளில் ஏற்படக்கூடிய இந்த எண்ணெய் கரைகள்லாம் நீக்கணும்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுது. ஸோ காரங்களோட பயன்கள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்கிறதுக்கு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து மருந்து, அதாவது வயிற்றில் உள்ள உபாதைகளை நீக்கக்கூடியதுக்கு. அதே கால்சியம் ஹைட்ராக்சைடுனாலே நமக்கு ஞாபகம் வந்துடும் சுண்ணாம்பு. எண்ணெய் கரைகள்லாம் நீக்கிறதுக்கு வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. இப்போ வந்து அமிலமா இது காரமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு லிட்டமஸ் தாள் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம்? அமிலமாக இருந்ததுன்னா ப்ளூ லிட்டமஸ் வந்து ரெட் லிட்டமஸ் பேப்பராக சேஞ்ச் ஆகுறது. இதே காரமாக இருந்ததுன்னா சிவப்பு வந்து ப்ளூவாக சேஞ்ச் ஆகுறது. இதை வச்சு தான் அமிலமாக காரமாக லிட்டமஸ் பேப்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஆசிட்னா ப்ளூ வந்து ரெட்டாக மாறும், பேஸ்னால் ரெட்டு வந்து ப்ளூவாக மாறும். இதே நிறங்காட்டி அந்த பினாப்திலின் வச்சு எப்படி ஆசிடோட பினாப்திலின் ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், நிறமற்றதாக இருக்கும். அதே காரத்தோட பேஸோட ரியாக்ட் ஆகும்போது ரெட் ஆரஞ்சு கலரில் வரும், இளஞ்சிவப்பு கலரில் உருவாகும். இதே மெத்தில் ஆரஞ்சோட இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆசிடில் நமக்கு ரெட் ஆரஞ்சு வரும், இளஞ்சிவப்பு நிறம் வரும். இதே காரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் பேஸில். அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லிட்டமஸில் இருக்கும்பொழுது ஆசிடில் நமக்கு கிடைக்கிறது ப்ளூ ரெட்டாக மாறும், பேஸில் வந்து ரெட்டு ப்ளூவாக மாறும். இதே பினாப்திலினோட ரியாக்ட் ஆகும்போது ஆசிடு கலர்லேயே இருக்காது, ஆசிடில் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும். அதே வந்து மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஆசிடில் ரியாக்ட் ஆகும்போது இளஞ்சிவப்பு கலரில் வந்துடும், பேஸில் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த டேப்லெட் காலம் முக்கியம். ஓகே, இப்போ வந்து கரைசலோட வலிமையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பிஹெச் மெஷர்மெண்ட்டு. அதாவது அந்த கரைசலப்போ அந்த ஹைட்ரஜன் அயான்ஸை வச்சு அந்த அளவிடுறாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து என்னென்னா பிஹெச் அளவீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. பிங்கிறது ஜெர்மன் மொழியில் பொட்டாஷ் அப்படிங்கிற வேர்டை வந்து குறிக்கிறது. பீனா என்ன? பொட்டாஷ். ஸோ இது வந்து அதிக ஆற்றல் கொண்டது அப்படிம்பாங்க. பிஹெச் மதிப்புங்கிறது வந்து 0லேருந்து 14 வரையுமே அளவிடப்படக்கூடியது. ஸோ இது வந்து அமிலத்தன்மையாக, காரத்தன்மையாக, நடுநிலைமையாக அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? பிஹெச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஸோ அதோட காரம் மற்றும் கரைசலோட வலிமையை பற்றி சொல்லக்கூடியது. ஹைட்ரஜன் அயான்ஸ் எவ்வளோ ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பொட்டாஷ், இது வந்து ஜெர்மன் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? பிங்கிறது பொட்டாஷின் மீனிங்கு. ஸோ ஜெர்மனில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா அதிக ஆற்றல் கொண்டது. ஸோ இதில் வந்து 0லேருந்து 14 வரையும் இருக்கும். இந்த மதிப்பை வச்சு தான் நம்ம காரமாக, இது பேஸாக, ஆசிடாக, நியூட்ரலாக அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ அமிலத்தன்மை கொண்டதாக இருந்ததுன்னா 7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அமிலத்தன்மை கொண்டது, 7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா காரத்தன்மை கொண்டது, நடுநிலைமைனா ஈக்குவலாக இருக்கும், 7க்கு சமமாக இருக்கும். ஓகேவா? இந்த பிஹெச் பேப்பர் வச்சு எப்படி கண்டுபிடிப்பேன்? 7 விட குறைவாக இருந்ததுன்னா ஆசிடுன்னு சொல்லிடுவேன், 7 விட அதிகமாக இருந்ததுன்னா பேஸ்ன்னு சொல்லிடலாம். 7க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா, நியூட்ரலைஸ்டாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவேன்? நடுநிலைமை தன்மை கொண்ட கரைசல். நெக்ஸ்ட்டு உப்பு பார்க்க போகிறோம். உப்புகளோட வகைகள்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. சாதாரண உப்பு வந்து எப்படி இருக்கும்? அமிலம், காரம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தரக்கூடியது வந்து நடுநிலையாக்கல் படி அந்த உப்பு நீரும் பிரியும்ல, இது வந்து சாதாரண உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அமில உப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகும்போது அது ஒரு நடுநிலைமை ஆக்கப்பட்டு சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் வாட்டர். ஸோ கார உப்புனா அது ஹைட்ராக்சைடு அயான்ஸ் பேஸோட ஒன்று இல்லைன்னா அதுக்கு 3 அமிலத்துவ காரங்களோட ரியாக்ட் ஆகும்போது அதில் வரக்கூடியது. அது வந்து லெட் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ஷனில் தரக்கூடியது. இரட்டை உப்புகள்னால் வந்து 2 எளிய உப்பு நிறைவேற்ற கரைசல் சேர்த்து படிகமாகும்போது பொட்டாஷ்
பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட்டு அந்த கலந்த கலவையை தான் இரட்டை உப்புகள்னு சொல்லலாம், டபுள் சால்ட். சரி, உப்புகளோட பண்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப திடப்பொருளாகவும் இருக்கும், வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா உருகும், கொதிக்கவும் செய்யும். ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிட் ஐட்டம் தான். ஸோ அதிக வெப்பநிலையாக இருக்கும்போது உருகும், அதே மாதிரி கொதிக்கும் போது கரைஞ்சிடும். ஓகேவா? பெரும்பாலான உப்பு பார்த்திங்கன்னா நீரில் கரையக்கூடியது, சில உப்புலாம் நீரில் கரையும். ஸோ எந்தெந்த வகையான உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட். ஆனால் சில்வர் குளோரைட் மட்டும் நீரில் கரையாது. எந்த உப்பு நீரில் கரையாதுங்கிறத முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சில்வர் குளோரைடு நீரில் கரையாது. நீரில் கரையிறது சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும் மட்டும்தான் நீரில் கரையக்கூடியது. எது நீரில் கரையாதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உப்புகளில் எந்த உப்பு நீரில் கரையாது, கரையும் தன்மையற்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சில்வர் குளோரைட் கரையாது, நீரில் கரையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு நிறம் கிடையாது, வெண்மையாக தான் இருக்கும், இல்லைன்னா படித்தூளாக இருக்கும், கனசதுரமாக இருக்கும், படித்தூளாக இருக்கும். ஸோ நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஸோ படிக நீர் அப்படின்னா என்ன? நிறைய உப்பு சேர்ந்து ஒரு கட்டி தூளாக ஒரு படிகமாக வந்து உருவாக்கப்படுறது தான் படிக நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீரேற்ற உப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வந்து காப்பர் சல்ஃபேட் வந்து இந்த உப்பில் பார்த்தீங்கன்னா 5 மூலக்கூறுகள் சேர்ந்து தான் இந்த காப்பர் சல்ஃபேட்டுங்கிற உப்பே உருவாயிருக்கு. காப்பர் சல்ஃபேட் 5H2O. ஸோ இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் இது. ஸோ இது வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டஹைட்ரேட்டும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சில நேரத்தில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுத்து இதை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கூட ஆன்சர் கேட்பாங்க. ஸோ இது வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டஹைட்ரேட், ஓகேவா, அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா இந்த படிக நீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காப்பர் சல்ஃபேட்டை வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணும். அதே வந்து வெப்பப்படுத்தும் பொழுது பாய்லிங் பாயிண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும் பொழுது ஒயிட்டாக மாறும். ஓகேவா? ஸோ குளிர்வித்தல் நிலையில் ப்ளூ கலரில் மாறும், திருப்பி ஹீட் பண்ணும் பொழுது ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். அதுதான் இதோட இந்த படிக நீரோட இது. ஸோ இதில் வந்து 5 விதமான மூலக்கூறுகளும் சேர்ந்து இருக்குது. அதை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும், குளிர்வித்தல் நிலையில் ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இயற்கையாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட நிறம், மனம், அந்த அடர்த்தி இதெல்லாம் வச்சு எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதே வந்து உலர் வெப்ப சோதனைனா அந்த ஏதோ ஒரு சோதனை குழாயில் கொஞ்சமாக உப்பை வந்து எடுத்து சூடுபடுத்துவாங்க. ஸோ அது ஆவி ஆகும்போது, எவாப்ரேட் ஆகும்போது அந்த கரையாததெல்லாம் அடியில் தங்குள்ள அதை வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்க. சுடர் சோதனைனா சில உறுப்புகள்லாம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது குளோரைட்ஸ் வந்து தரும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கலந்ததெல்லாம் வந்து பிளாட்டினம் கம்பியில் வச்சு அந்த சுடரில் வச்சு கண்டுபிடிச்சினால அது எந்த வகையான உப்புங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த சுடரில் வந்து அந்த தீ எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அது வந்து செங்கல் சிவப்பு கலரில் இருந்ததுன்னா கால்சியம்மு, இதே மஞ்சள் கலரில் இருந்ததுன்னா சோடியம்மு, ரெட் ஆரஞ்ச் வயலட் கலரில் இருந்ததுன்னா பொட்டாசியம், பச்சை கலரில் இருந்ததுன்னா ஜிங்க்கு இப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த ஒரு கம்பியில் வச்சு அந்த தீ எரியறதை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உப்பை வந்து ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட்டிங் ஃப்ளேமில் என்ன கலர் வந்தால் எந்த வகையான உப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. செங்கல் சிவப்புனா கால்சியம்மு, மஞ்சள்னா சோடியம்மு, இளஞ்சிவப்பு ஊதானா பொட்டாசியம், பச்சைனா ஜிங்க்கு. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கார்பனேட்ஸ் உப்பு வந்து சேர்க்கும்போது நுரை பொங்கும். ஸோ ஏன்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து தராதனால. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட எதை சேர்க்கும்போது உப்பு கிடைக்கும்? கார்பனேட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கார்பனேட் உப்பு சேர்க்கும் பொழுது நுர பொங்கும். ஸோ அது எதனால் பொங்குதுன்னா ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தரதுனால அது பொங்குது.
ஸோ உப்புகளோட பண்புகள் சாதாரண உப்பு வந்து சோடியம் குளோரைட் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண உப்பு. இப்போ சலவை சோடாலாம் எந்த வகையான உப்பு பயன்படுத்தப்படுது? சோடியம் கார்பனேட் தான். ஸோ எதுக்காக சலவை சோடாவில் இந்த உப்பு பயன்படுத்துகிறாங்கன்னா, ரொம்ப ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடியது, கடின நீரை மென்னீராக்கிறதுக்கு. இந்த கண்ணாடி தொழிற்சாலை, இந்த சோப்பு, பேப்பரில் தொழிற்சாலையெல்லாம் இந்த சலவை சோடானா சோடியம் கார்பனேட் உப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. சாதாரண உப்பு வந்து சோடியம் குளோரைட், சலவை சோடா வந்து சோடியம் கார்பனேட்டு. அதோட இன்னொரு மறுபேரும் பார்த்து வச்சுக்கோங்க. சில நேரத்தில் சலவை சோடான்னு கொடுத்து கேட்பாங்க, சில நேரம் சோடியம் கார்பனேட் உப்பு எதற்கு பயன்படுதுன்னு கேட்பாங்க. சோடியம் கார்பனேட் உப்பு வந்து கடின நீரை மென்னீராக்கத்துக்கும் பயன்படுத்துறது. இன்னொன்று வந்து கண்ணாடி தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைகளுமே வந்து சோப்பு, பேப்பர் தொழிற்சாலையிலுமே வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சமையல் சோடா. இது வந்து சோடியம் பை கார்பனேட். சலவை சோடானா சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பை கார்பனேட்னா சமையல் சோடா. இது ரொட்டி தயாரிக்கிறதுக்கு ரொட்டி சோடா, அது வந்து சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. டாட்டாரிக் அமிலமும் சேர்த்து தான் இது வந்து கலந்த கலவை தான். ஸோ அதே மாதிரி தீ அணைப்பான்லையுமே பயன்படுத்துகிறாங்க. கேக்கு, இந்த ரொட்டியிலலாம் அது வந்து மென்மைப்படுத்துறதுக்காக இந்த சோடியம் பை கார்பனேட் சால்ட் யூஸ் ஆகுது. கரைசல் வயிற்றில் அதிக அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. ஓகேவா? ஸோ இதோட பயன்பாடுகள் என்ன? சமையல் சோடாக்கு இன்னொரு பேர், சோடியம் பை கார்பனேட்டோட இன்னொரு பேர் தான் சமையல் சோடா. எதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க? ரொட்டி சோடா தயாரிக்கிறதுக்கு. சமையல் சோடா, டாட்டாரிக் அமிலமும் இதில் வந்து சேர்ந்து, இது ரெண்டுமே சேர்ந்த கலவை தான் இது. ஸோ தீ அணைப்பானில் பயன்படுத்துகிறாங்க இந்த ரொட்டி, இந்த கேக்கு, ரொட்டிலாம் தயாரிக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ அமில நீக்கியாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வயிற்றில் அதிகப்படியாக அமிலம் வந்து சுரக்கும் பொழுது அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்குமே இந்த சமையல் சோடா பயன்படுத்தப்படுது. சலவைத்தூள் வந்து கால்சியம் குளோரைடு. ஸோ கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறாங்க. பருத்தி, லினன் துணி வெளுக்கிறதுக்கும் இந்த சலவைத்தூள் பயன்படுத்தப்படுது. கால்சியம் குளோரைடு எதுக்கு யூஸு? கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறாங்களா? இன்னொன்று வந்து நம்ம பருத்தி, லினன் துணியில் இருக்கும் நல்ல துணி வெளுக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. பாரிஸ் சாந்து, கால்சியம் சல்ஃபேட் H2O, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இதோட மறுபேர் என்னென்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இதோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அது கெமிக்கல் நேம் வந்து என்ன? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேவா? இது வந்து என்ன மெயினாக யூஸ் ஆகுறது வந்து இந்த முறிந்து போன எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கும் சிலைகளுக்கு ஸ்டாச்சூஸ்க்கெலாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் வந்து பாரிஸ் சாந்து முறிந்து போன எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கும் சிலைகளுக்குமே வந்து இது பயன்படுத்தப்படுது. அவ்வளோதான், இந்த லெசனோட எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இதை அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் வந்து எப்படியும் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக தேர்வில் வரும் டிஎன்பிசியில். ஸோ 8th ஸ்டாண்டர்டும் 9th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸுமே நடத்தி போட்டிருக்கேன். ஒரு தடவை இதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரிமெம்பரிங் பாயிண்ட்ஸ். ஸோ ஆசிட் வந்து நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி பேஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சைடு அயான்ஸ் கொடுக்கும். ரெண்டுமே சேரும் பொழுது ஆசிட் பேஸ் சேரும்போது நடுநிலையாக்கல், உப்பையும் நீரையும் தரக்கூடியது. அதே மாதிரி ஆசிடும் சரி பேஸும் சரி மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இப்போ வந்து நம்ம கையில் வச்சுருக்கிறது அமிலமாக காரமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நிறங்காட்டி வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு, இந்த லிட்டமஸ் பேப்பர், பிஹெச் பேப்பர் எதுக்குன்னா வந்து அந்த லெவல் 0 to 14 வரையும் அதில் இருக்கும். ஸோ அதில் 0 to 7 வரை இருந்ததுன்னா ஆசிடு, 7க்கு மேலே இருந்ததுன்னா பேஸு, 7க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ராஜ திரவகம் அப்படிங்கிறது 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் 1 பங்கு ஹைட்ரஜன் நைட்ரேட்டும் சேர்ந்தது தான் திரவங்களின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஸோ அவ்வளோதான் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாட் என்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாட் என்பிசி அகாடமி. தேங்க்யூ.